மாண்பு உறுப்பினர் செல்லசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்டம் மேகமலை உட்பட 9 ஊராட்சிக்கு உட்பட்ட 98 கிராமங்களில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் சுமார் 100 ஆண்டுகளாக 4 தலைமுறைகளுக்கு மேலாக பருத்தி, இலவம் பஞ்சு உட்பட பயிர்களை பயிர் செய்து விவசாயம் செய்து வாழ்ந்து வருகிறார்கள். கிராம விவசாயிகளுக்கு செம்பு பட்டாவும் வனப்பகுதியில் கால்நடைகளை மேய்ப்பதற்கு புல்வரி அனுமதி சீட்டும் வழங்கி இருக்கிறார்கள். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் இப்பகுதியில் சாலை வசதி, போக்குவரத்து வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, பள்ளிக்கூடம், சமுதாய கூடங்கள், ரேஷன் கடைகள் ஆகியவை செய்து கொடுத்துள்ளார்கள். இந்நிலையில் கிராம சபாவில் எவ்வித தீர்மானங்களும் நிறைவேற்றாமலேயே வனத்துறை காப்பு காடுகள் என அறிவித்தனர். இதனால் வனத்துறையின் கெடுபிடி அதிகமாகி விவசாய விளைபொருள்கள் சந்தைக்கு எடுத்து செல்லக்கூட வனத்துறையினர் தடைகளை ஏற்படுத்தினர். இப்பகுதி மக்களிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனை எதிர்த்து நடைபெற்ற வழக்குகளில் 24/3/2026 அன்று உச்சநீதிமன்றம் 98 கிராமங்களில் 4601 விவசாய குடும்பங்களையும் 4000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு தனது காவல்துறையை பயன்படுத்த முடியாது என்று சொன்னால் துணை ராணுவ படையை கூட பயன்படுத்துங்கள் என்று உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இது மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2006 வனஉரிமை சட்டம் இங்கே சுட்டிக்காட்டிய விஷயங்களை எல்லாம் அதை கணக்கில் கொள்ளாமல் உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான தீர்ப்பை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் செப்டம்பர் மாதம் 1 அன்று உச்சநீதிமன்றத்தில் இவ்வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்து மக்களின் வாழ்வினையையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்வதோடு அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துணை நிற்கும் என்பதையும் தெரிவித்து அமர்கிறேன்.